ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து மறுபடியும் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் போட்டிருந்தாலுமே அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 1000 ஃபாலோவர்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் வரைக்கும் ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் கொடுத்துருப்போம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் இன்ஸ்டாகிராம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாலிசிஸ் காட்டும். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து டம்மி அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டெம்பரவரி பேன் ஆகும். அதனால் உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணவே பண்ணாதீங்க. டம்மி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டம்மி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம காயின் ஏர்ன் பண்ணி அது மூலிமா தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா +4ன்னு இருக்கும். ஸோ அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோன்னா 4 காயின்ஸ் வந்து நமக்கு இங்கே மேலே வந்து ஆட் ஆகுறது லைவாக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4 காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா, அந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கிளிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 1000 காயின்ஸ் கூட ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இதிலே இன்னொரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு ரோபோட் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எதில் இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஆஃபில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருந்தால் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ இன்பில்ட்டாகவே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு 10 செகண்ட்ஸு அப்புறம் ஆன்டி பிளாக் அது எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்றதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஃபாலோ பட்டன் வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து காயின் வந்து ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். வேணா நான் பாருங்கள், அதையும் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 85லேருந்து 89 நம்ம வந்து கீழே டச் பண்ணுறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து காயின் இன்க்ரீஸ் ஆகிறது லைவாக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10K காயினாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த காயினை வச்சு உங்களால் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண அக்கௌண்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் அதர்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வந்து இந்த இடத்துல நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட நேமை வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நான் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் இருக்கு இல்லையா, ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஷோ ஆகும் அந்த அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில் எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிக்கில் தான் இருக்கணும், ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது. ஸோ பப்ளிக்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை போஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிடும். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 100ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமமாக வந்து 100 ஃபாலோவர்ஸாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ 100 ஃபாலோவர்ஸுக்கு வந்து 800 காயின்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 7000 காயின் இருக்குது. அதனால் நான் வந்து 500 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 காயின் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க, 4000 காயின் கொடுத்து நம்ம 500 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 2279 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ 500 ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் காயினும் குறைஞ்சி போச்சு. 7500 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3500 தான் இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட்
இப்போ பக்கத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டோட தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ண ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 ஃபாலோவர்ஸ் 3 ஃபாலோவர்ஸ்னுட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 3 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மினிமமாக வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 10K ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.